சரி இந்த பொம்பளை பிரச்சனையில ஏன் தேவையில்லாத போய் சொல்றேன், தேவையில்லாத வசனங்களை ஏன் பாவிக்கிறேன்? இன்றைக்கு உன்னைக்கும் நீ இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளோத்தையும் கதைச்சு இன்றைக்கு ஒரு மக்கள் ஓரளவில் உன்னில் எல்லாம் நம்பிக்கையை கொண்டறிகிறேன். அதை விட்டு இந்த பொம்பளை பிரச்சனைகள் அதில் கேவலமான வேலை எல்லாத்தையும் பார்த்துன்னு உனக்கு அது வெக்கமே இல்லையா? அதில் கதை கேட்கல. நீ ஒரு படித்த டாக்குத்தர், ஒரு படித்த நீ இவ்வளோ விளையாட்டுல எல்லாம் இவ்வளோ செய்திருக்கிற, எவ்வளோ சாதனை படைச்சிருக்கிற, இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இவ்வளோத்தையும் கதைக்கிற, பிறகு நம்ம அந்த பொம்பளையில வந்து இழிவுபடுத்துகிறேன். இதில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஓப்பனாக செய்கிறவங்க இருக்குது, ஓப்பனாக ரகசியமான ஒன்று செய்கிறவங்க இருக்காங்க. இதுவரை எல்லாத்தையும் பார்க்க போனால் எங்கள் நாட்டில் ஒன்றுமே செய்யலாம் வேறு. எங்களது நாட்டில் 190% இதான் நடந்து கொண்டு இருக்குது. அது ஒன்று ரெண்டு தான் உனக்கு பப்ளிக்காக தெரிஞ்சிருக்கு. இதை போய் 1000 இருக்குது. இதுகளை தயவு செய்து இதுவரை எல்லாத்தையும் கையாக விட்டுட்டு நீ மக்களுக்கு என்ன தேவை வேண்டும், மக்களுக்கு என்ன தேவை, கிராமத்தை எப்படி முன்னேற்றணும், நகரத்தை எப்படி முன்னேற்றணும், எங்களுக்கு தொழில் ஆரம்பத்தில் இந்த தொழில் வாய்ப்புகள், தொழில் ஃபேக்டரிகள் எல்லாத்தையும் எப்படி நடைமுறைப்படுத்தணும், அதை உருவாக்கணும், அதுகளை பற்றி கதை. எங்களது தேசியத்தை பற்றி கதை. நீ நல்லா தான் கதைக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல. அப்போ அதுகளை விட்டு இப்படி கொச்சப்படுத்துகிற மாதிரி இந்த பொம்பளை பற்றி அதை இழுத்து அதை நீயே தாழ்த்துற மாதிரி கிடக்கு. அதை விட்டுட்டு நீ மடியாக்காத. இப்போ இதுகளை பற்றி கதை. நானும் இப்போ உங்களுக்கு எங்களது கடத்தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கடிதம் எழுதி வச்சுக்கேன். உன்னோட 2 பேர்